ஹாய் கைஸ். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் லிக்விடிட்டி கான்செப்ட் பற்றி பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு 2 டைப் ஆஃப் லிக்விடிட்டி டாக்டிக்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி அண்ட் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு ப்ரெஷரைஸ்டு என்ட்ரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் எப்போதுமே ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடு நீங்கள் எதில் எடுக்கணும் அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி தான் எடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன்ஸ் திஸ் இஸ் நம்மளோட எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி மார்க்கெட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதான் உங்களோட ஹையா லோ ஆஃப் த வீக்கோ இல்லை ஸ்விங் லோ. ஓகேவா? உங்களோட ஸ்விங் லோ அங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எந்த அப் ட்ரெண்ட் வந்திருக்கு, அப் ட்ரெண்ட் வந்துட்டு மார்க்கெட் திரும்ப டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு மார்க்கெட் திரும்ப அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. இதுதான் உங்களோட எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்விங்கோட அவுட்ரு சைடில் இருக்குல்ல லோ, அதுதான் நம்ம எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். இன்டர்னலில் ஒவ்வொரு ஸ்விங்கும் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விங் வந்து கம்மியாக இருக்கணும். ஒரு ஸ்விங் 2 ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஈஸியாக டக்குன்னு வந்து கிராப் பண்ணிட்டு போயிடும் இந்த லிக்விடிட்டியை. ஸோ நம்மளோட டார்கெட் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளோட ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். பட் இதே ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி அப்படின்னா இதான் வந்து என்னோட எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. ஆனால் நான் இதில் டார்கெட் செட் பண்ணுறேன். பட் வந்து சம்டைம்ஸ் என்னோட டார்கெட் ஹிட் ஆகாமல் பாதி நேரத்துலேயே போய்ட்டு ரிவர்சல் ஆகிட பாசிபிள் இருக்குது. ஏன் அப்படின்னா மல்டிபிள் ஸ்விங்ஸ் இருக்குல்ல, இங்கே எல்லாமே லிக்விடிட்டி தான். மார்க்கெட் ஒன்ஸ் லிக்விடிட்டி எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப போயிட்டு அதோட பிடிஆர் எக்ஸாம்பிள் வந்து ஃபேர் வேல்யூ கேப்போ இல்லை வேறு எதுலேயோ ஒரு ரீஎன்ட்ரி எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் டவுன் ஆகும். திரும்ப அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வருமா வராதுன்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லை டைமும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து உங்களோட டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்கள் எப்போதுமே லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி பார்த்து ட்ரேட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் அது ரியல் டைம் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி டெய்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது நம்மளோட டெய்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போ சேம் லைக் தோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போ வீக்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் சாட்டர்டே சண்டே மார்க்கெட் வந்து க்ளோசிங் இருக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா கன்சல்டேஷன் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு கன்சல்டேஷன் க்ரியேட் பண்ணும். ஆஃப்டர் கன்சல்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டே ஜூடாஸ் ஸ்விங் ஃபார்ம் பண்ணும். ஒன்ஸ் மண்டே வந்து எப்போதுமே மோஸ்ட்லி கன்சல்டேஷன் தான் ஃபார்மேஷன் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து மார்க்கெட் ஸ்டார்ட்டே ஆகும் மோஸ்ட்லி. ஓகேவா? ட்ரேடர்ஸ் வந்து லேசியாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கூட நினச்சிக்கலாம். மண்டே மோஸ்ட்லி கன்சல்டேஷன் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஹாலிடேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண ஆகிற மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஃபார்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டியூஸ்டேல என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜூடாசிங் ஃபார்மேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் வெனஸ்டே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன், தேர்ஸ்டே ஒரு எக்ஸ்பென்ஷன். இந்த வெனஸ்டே தேர்ஸ்டே எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும், ஃப்ரைடே ரிவர்சல் கிடைக்கும். ஏன்னா ஃப்ரைடே வந்து எண்ட் ஆஃப் த வீக்கில் அதனால ட்ரேடை வந்து லேஸ் பண்ணிவிடுவாங்க. மூமெண்ட் ஸ்லோவாக இருக்கும். நம்ம எப்போதுமே வெனஸ்டே தேர்ஸ்டே நல்லா ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு நல்ல டேஸ் அது. இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒன்ஸ் கன்சல்டேஷன் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு லோ மார்க்கெட் வந்து கீழே தான் போகணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட்டு கீழே வந்துட்டு ஒரு ஜூடாசிங் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது மார்க்கெட் மூவ் ஆகுது. இப்போது மார்க்கெட் வந்து டைரெக்டாக மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் மார்க்கெட் டைரெக்டாக மூவ் ஆகாமல் இப்போ மார்க்கெட் கீழேருந்து டவுன்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கன்சல்டேஷன் ஃபார்மேஷன் கொடுக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஜூடா ஸ்விங் ஃபார்ம் பண்ணிவிட்டு மேலே போகுது. மார்க்கெட்டு டைரெக்டாக மேலே போகாமல் ஒரு ஜூடா ஸ்விங், அதாவது உங்களோட லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் போகுதுன்னா அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி, அதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மூவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ரீட்டைல் ட்ரேடரோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜூடாசிங் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். இந்த ஜூடாசிங் ஃபார்மேஷனில் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுதுன்னா இந்த ஜூடாசிங் ஃபார்மேஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோ ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டியூஸ்டேயில் தான் நமக்கு லோ ஆஃப் த வீக் கிடைக்கும். ஒன்ஸ் இந்த டியூஸ்டே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வெனஸ்டே தேர்ஸ்டேலேயே நமக்கு எக்ஸ்பென்ஷன் மூவ் இருக்கும். எக்ஸ்பென்ஷன் மூவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரைடேயில் நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல் ஸ்லோவாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹை ஆஃப் த வீக் வந்து இந்த ஃப்ரைடே இல்லை தேர்ஸ்டேல இருக்கும். ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அக்குமுலேஷன், ஒரு கேண்டிலோட ஃபார்மேஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு அக்குமுலேஷன், ஒரு மேனிப்புலேஷன், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இதில் வந்து ஹை, இதில் லோ இருக்கும். ஓகேவா? இப்போ அதே தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து லோ, இது ஹை. ஓகேவா? இப்போ நான் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எனக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஹை ஆஃப் த வீக்கு தான் இதோட லோ ஆஃப் த வீக்கு இதுதான். லோ ஆஃப் த வீக்கு தான் இதோட ஹை ஆஃப் த வீக்கு தான்.
கேண்டில் எனக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. கன்சல்டேஷன் பிரேக் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, கேண்டில் ஓப்பன் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஓகேவா, மூவ் ஆகிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீக்கை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நான் வந்து இந்த கேண்டிலாக சொல்லியிருக்கேன். இதை நம்ம அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். இல்லைனா பவர் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நான் ஃபியூச்சர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற பவர் ஆஃப் 3. உங்களுக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல மேனிப்புலேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஓகேவா, சிம்பிள் கான்செப்ட். இப்போ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டெய்லி சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வீக்லி சார்ட்டில் மார்க்கெட் இப்படி தான் மூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை எடுத்து ரெஃபர் பண்ணி திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நானும் இப்போ ரியல் டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.